அடுத்து வந்த வெள்ளிக்கிழமையன்று அவள் விரதத்தை மேற்கொண்டாள். நீராடினாள். சந்தோஷி மாதா படம் ஒன்றை பீடத்தின் மீது வைத்தாள். வறுத்த கடலையும் வெல்லமும் வாங்கி வந்தாள். அந்திப்பொழுது வந்ததும் விளக்கை ஏற்றினாள். கலசத்தில் நீரை ஊற்றி தேங்காயை வைத்தாள். மாதாவின் பெயரை சொல்லி சங்கல்பம் செய்து கொண்டாள். தன் கணவன் விரைவில் வர வேண்டும், குடும்பத்தில் நிம்மதி பெருக வேண்டும் என்று பூரிப்போடு பிரார்த்தித்தாள். பிறகு சந்தோஷி மாதாவின் தோத்திர பாடல்களை பாடி பூஜை செய்து பிரசாதத்தை உண்டாள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சுனீதி தவறாமல் விரதம் இருந்து வந்தாள். அவள் பக்திக்கு மாதா இறங்கினாள். உமாமகேஸ்வரியான பராசக்தி, லக்ஷ்மி, சரஸ்வதி இவர்கள் ஒன்று கூடி செய்த முடிவின்படி போலாநாத் சுனீதியை மறந்திருந்தான். இப்பொழுது சந்தோஷி மாதாவின் அருளால் மீண்டும் அவனுக்கு மனைவியின் நினைவு வந்தது. அவன் இருந்த மாதவன் போரிலிருந்து வெளியூர் புறப்பட்ட ஒருவன் போலாநாத் சொந்த ஊரின் வழியாக செல்வதாக கூறினான். அவனிடம் சுனீதியை விசாரித்து வருமாறு போலாநாத் சொல்லி அனுப்பினான். அவள் 3ஆம் வெள்ளிக்கிழமை வந்து போலாநாத் விசாரித்து வர சொன்னதாக சுனீதியிடம் தகவலை கூறி சென்றான். பின் ஆச்சரியமாக 7ஆம் வெள்ளிக்கிழமை அன்று போலாநாத் கொடுக்க சொன்னதாக கூறி 200 ரூபாய்களை வேறொருவன் கொடுத்து சென்றான். அந்த ரூபாய்களை உடனே சுனீதி தன் மாமியாரிடம் மிகுந்த பணிவுடன் கொடுத்து விட்டாள். கணவனை நினைத்து சுனீதி மிக்க மகிழ்ச்சி அடைந்தாள். எப்பொழுதும் சந்தோஷி மாதாவை துதித்த வண்ணமே இருந்தாள். சுனீதியின் மாமியாரும் மைத்தனர்களும் அவர்களின் மனைவிமார்களும் அவள் மிகவும் துயரப்பட்டு கொண்டிருந்த பொழுது அவள் மீது பொறாமைப்பட்டவர்கள். சந்தோஷப்படுகிறாள் என்றால் அவர்கள் எப்படி சும்மா இருப்பார்கள்? மிகவும் பொறாமைப்பட ஆரம்பித்தார்கள். இழிவாக பேசினார்கள், கொடுமையாக நடத்தினார்கள். இவற்றையெல்லாம் சுனீதி பொறுமையாக சகித்து கொண்டாள். அரக்கர்களிடம் அகப்பட்ட சீதாதேவி எவ்வாறு ராமபிரானை நினைத்து கொண்டு சகல துன்பங்களையும் பொறுத்து கொண்டாளோ அவ்வாறே சுனீதியும் கணவனை நினைத்து கொண்டு சகல துன்பங்களையும் பொறுத்து கொண்டாள். சந்தோஷி மாதாவின் கோவிலுக்கு சென்றாள். அவள் பாதங்களை பற்றி கொண்டாள். கண்ணீர் பெருக்கினாள். தாயே, நான் உன்னை பொன் வேண்டும் பொருள் வேண்டும் என்று கேட்கிறேன். என் கண்கண்ட தெய்வமான கணவன் வேண்டும் என்றுதானே மன்றாடுகிறேன். அவரோடு சேர்ந்து வாழும் பாக்கியம் வேண்டும் என்றுதானே கெஞ்சுகிறேன் என்று வேண்டினாள். சந்தோஷி மாதா மனம் இறங்கினாள். தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுதே போலாநாத்தின் கனவில் தோன்றினாள். மகனே, நீ இங்கு சுகமாக இருக்கிறாய். ஆனால் உன் மனைவி அங்கள் பெருந்துன்பங்களுக்கு ஆளாகி தவிக்கிறாள். உனக்கு படம், காசு, நவரத்னங்கள் இவைகள் சொத்தாக இருக்கலாம். ஆனால் கற்புடைய பெண்ணுக்கு கணவன் தான் சகல சொத்து. உன் வரவுக்காக அந்த உத்தமி ஒவ்வொரு கணமும் இயங்குகிறாள். நீயோ இங்கு கவலையில்லாமல் தூங்குகிறாய். நீ உடனே அவளிடம் செல்வாயாக என்று தூண்டினாள். கொடுத்த பணங்கள் வசூலாகாமல் இருக்கின்றன. முதலாளியோ ஊரில் இல்லை. நான் எப்படி உடனே போக முடியும் என்று போலாநாத் கேட்டான். மகனே, மனமிருந்தால் மார்க்கமா இல்லை? நாளை முதல் காலையில் நீராடிவிட்டு சந்தோஷி மாதாவான என் நாமத்தை கூறி நெய்விளக்கேற்றி விழுந்து வணங்கி பிரார்த்தனை செய். விரைவிலேயே உன் எண்ணம் பலிதமாகும் என்று கூறி தாய் மறைந்தாள். மறுநாள் எழுந்து இரவு கண்ட கனவை பற்றி மற்றவர்களிடம் அவன் கூறினான். அவர்கள் கனவு உண்மையாகுமா என்று கூறி அவனை கேலி செய்தார்கள். என்றாலும் முழு நம்பிக்கையுடன் அவன் சந்தோஷி மாதாவை முறைப்படி துதித்தான். பின் கடையில் அமர்ந்தான். வசூலாக வேண்டிய தொகைகள் ஆச்சரியமாக வசூலாயின. யாத்திரை சென்றிருந்த முதலாளி எதிர்பாராத நிலையில் வந்து சேர்ந்தார். அவன் ஊருக்கு போக விரும்புவதை அறிந்து பெரும் பணமும் ஏராளமான பொருள்களும் கொடுத்தார். போலாநாத் ஊரை நோக்கி புறப்பட்டான். ஒரு வெள்ளிக்கிழமை என்று வழக்கம் போல சுனீதி காட்டிற்கு விறகு கொண்டு வரச் சென்றாள். திரும்பி வரும் வழியில் சந்தோஷி மாதா கோவிலுக்கு சென்றாள். தாயை வணங்கிவிட்டு கோயிலில் அமர்ந்து ஓய்வு எடுத்துக் கொண்டாள். மாதாவின் கோயிலில் உட்காரும் பொழுதெல்லாம் தாயின் அரவணைப்பில் கிடைக்கும் ஆனந்தமே அவளுக்கு ஏற்பட்டு வந்தது. அந்த சமயத்தில் ஆகாயத்தில் தூசி எழுவதை அவள் கண்டாள். இது எக்காரணத்தால் ஏற்படுகிறது என்று மாதாவை நோக்கி கேட்டாள். மகளே, உன் கணவன் வந்து கொண்டிருக்கிறான். நீ கொண்டு வந்துள்ள விறகுகளை 3 கட்டுகளாக கட்டி ஒன்றை நதிக்கரையில் வைத்துவிடு. யாத்ரீகர்கள் அதை பயன்படுத்துவார்கள். உனக்கு நன்மைகள் பெருகும். 2வது கட்டை என் கோயிலிலே வை. வரும் உன் கணவன் இங்கு தங்கி உணவு தயாரித்து கொண்டு பின் வருவான். இன்னொரு கட்டை நீ சுமந்து செய். உன் கணவன் வந்து வீட்டிற்குள் உள்ளே செல்லும் சமயம் பார்த்து விறகு சுமையை போட்டுவிட்டு உன் மாமியாரை நோக்கி, மாமி, நான் நாள்தோறும் கொண்டு வருவது போலவே இன்றும் விறகு கொண்டு வந்திருக்கிறேன். வழக்கமாக கொடுக்கும் தவிட்டு ரொட்டியும் கொட்டாங்கச்சியில் தண்ணீரையும் கொடுங்கள் என்று கேள். அதோடு உன் கணவன் வந்ததை காட்டிக்கொள்ளாமல் இன்று நம் வீட்டிற்கு விருந்தாளி யார் வந்திருக்கிறார்கள் என்று கேள். நான் சொல்வதை உன் மாமியாருக்கு பயப்படாமல் தைரியமாக செய். அதனால் உன் நிலையை கணவன் நன்கு அறிந்து கொள்வான். அவன் தாயின் கொடுமையையும் நன்கு புரிந்து கொள்வான். இதனால் உன் மீது உன் கணவனுக்கு அன்பும் அனுதாபமும் அக்கறையும் ஏற்படும் என்று மாதா கூறினாள். அன்னை கூறியபடியே விறகுகளை 3 கட்டுகளாக்கிய சுனீதி ஒன்றை ஆற்றங்கரையில் வைத்துவிட்டு இன்னொன்றை மாதாவின் கோயிலில் வைத்துவிட்டு மற்றொன்றை தூக்கி கொண்டு ஊரை நோக்கி புறப்பட்டாள்.